துவங்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் அதைத் தொடர்ந்து நாளை காலை பொது நிகழ்ச்சி நடைபெறுகின்ற அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இப்போது நிகழ்ச்சியின் துவக்கமாக மௌலானா மௌலவி முகமது அபூபக்கர் அலி ஹாஃபிஸ் ரஷாதி அவர்கள் தயார் ஓதி இப்பொழுது இந்த இனிய விழாவை துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அங்கே உங்களுக்கு தண்ணீர் வழங்கப்படுகின்றது. அமர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளது. தயவுசெய்து தாய்மார்கள் ரோட்டுக்கு கிளம்பும் இருக்கக்கூடிய பந்தலில் சென்று அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அங்கே அமரக்கூடியவர்களுக்கு அங்கே தண்ணீர் பாக்கெட் வழங்கப்படுகின்றது. மஞ்சள் மற்ற பொருட்கள் வழங்குவதற்கு அங்கே சௌகரியமாக இருக்கும். ரோட்டுக்கு கிளம்பும் இருக்கக்கூடிய பந்தலில் சென்று தாய்மார்கள் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பள்ளிவாசலில் தொழுது முடித்தவர்கள் பந்தலில் வந்து அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். புதிதாக வரக்கூடிய தாய்மார்களுக்கு தொழுவது சிரமமாக இருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் ரோட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பந்தலில் சென்று அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பள்ளிவாசலில் செல்லும் தாய்மார்கள் ஒரு நம்பர் தான் பந்தலில் 2 நம்பர் அடுத்தவர்களை தொழிலிட்டோம் அடுத்தவர்களையும் நன்மை அடைய செய்வோம் என்ற நன்மை சேர்த்துக்கிறேன். பந்தலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நன்மை பாக்கெட் வழங்கப்படுகின்றது. தயவுசெய்து தாய்மார்கள் ரோட்டுக்கு பின்புறம் சென்றாலும் பள்ளிவாசல் தொழில் முடித்தவர்கள் பந்தலில் இருந்து அமர்வாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பள்ளிவாசல் செல்லக்கூடிய எனவே நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு தாய்மார்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஆன்லைனில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ரோட்டுக்கு கிளம்புறம் இருக்கக்கூடிய பந்தலில் சென்று அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் 2 ரக்காத் மட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களுக்கு நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளிவாசலுடைய அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய தாய்மார்கள் தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் காணிக்கை தொழுகை என்று 2 ரக்காத் மட்டும் தொழுதால் போதுமானது. துவா திக்ர் தஸ்பீஹ் எல்லாம் பந்தல்ல வந்து செஞ்சுக்கலாம். வெளியூரிலிருந்து வரக்கூடிய புதிதாக வரக்கூடிய தாய்மார்களுக்கு வழிவிட்டு தாய்மார்கள் பந்தலில் சென்று அமருமாறு கேட்டுக்கொள்ள இப்பொழுது கிராத் ஓதப்படும். கிராத்தை அமைதியான முறையில் செவிதாழ்த்தி கேட்டு இந்த சமுதாயத்தினுடைய கண்கள் பெண்கள் தான். சமுதாயத்தினுடைய நல்லதும் பல்கலைக்கழகம் என்பதாக சொல்லுவார்கள். தாயினுடைய வழி ஆரம்ப பாடசாலை. فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. சிறப்புரையாற்றக்கூடிய ராமநாதபுரம்
மாவட்டம் ஜமாத் உலமாவுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அப்துல் ரஹ்மான் மிஸ்பாய் ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய புதிய பள்ளிவாசல் கட்டிட கமிட்டி தலைவர் அபுல் ஹசன் காக்கா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள். நாரே தக்பீர். فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا عليكم أنفسكم لا يضركم من ضل إذا اهتديتم إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم تعملون صدق الله العليم. சங்கக்கு மரியாதைக்கு உரிய இந்த ஜமாத்துடைய தலைவர் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, இந்த பணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய இமாம் அவர்களே மற்றும் உள்ளூர் உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, வாலிப நண்பர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவுடைய அருள் கொண்டு அவனுடைய இல்ல திறப்பு அவனுடைய இரவுலே நாரே தக்பீர். சங்கைக்குரியவர்களே, சில சந்தர்ப்பம் அப்படின்னா குர்ஆனுக்கு மாற்றம்னு ஆயிரும் ஒரு விஷயம். இரண்டாவது, அந்த பெண்களை நிர்வகிக்கக்கூடிய முறை இருக்கு பாருங்க, அது நிர்வாக முறையா இருக்கிறத தவிர அதிகார முறையில் இருக்கக்கூடாதுங்கிறது உட்பொருள். பெண்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த முறை இருக்கு பாருங்க. நான் குடும்பத்தில் தலைவர், நான் இந்த வீட்டில் மனைவிக்கு கணவன், மக்களுக்கு தந்தை. இப்ப நான் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் அதிகாரம். நிச்சயமாக பாச்சா பழிக்காது, பயன் கிடைக்காது. வச்சு நிர்வாகம் பண்றதுக்கு சாத்தியமா இருக்குங்கிற தகுதியான வார்த்தையை அவங்க அமானியமா சொல்லும் பொழுது அப்படியே உள்ளங்கள்லாம் நம்ம பக்கம் வந்துடும். இதுக்கு பேர் நிர்வாகம்னு சொல்லலாம். இதுக்குதான் நிர்வாகம். இன்னைக்கு சில பேர்கிட்ட சொல்ல முடியும், சான்று சொல்ல முடியும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் அனைத்துமே நிர்வாகமாக இருந்ததை தவிர ஒருபோதும் எந்த சந்தர்ப்பத்திலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தை வழி நடத்தினாங்க. அதுக்கு மேலே முடியாது. தண்ணீர் கிடைக்கிறது தண்ணீர் கிடைக்கிறதா நீ 50 வயசு வந்து தண்ணீர் ஊத்து வரல. அதனால இப்ப நம்ம என்ன செஞ்சுருவோம், தண்ணீர் ஊத்து கிடைக்கிறத என்ன செய்வோம், கேள்வி சொல்லுவோம், அப்புறம் அணைய அளந்துருவோம் அப்படின்னு சொல்லி 2ஆம் முறையா பேசும். அப்புறம் என்ன செய்யறோம், தோண்டப்படுது ஊத்து கிடைச்சிருச்சு, 75 அடி ஆயிடுச்சு. இந்த சமுதாயத்தை வழி நடத்துறதுக்காண்டி சில முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காலை மாலை சில செய்திகள் சொல்லப்படுது. சிறுவர்களுக்கு மதரசாங்கிற பேர்ல வாலிபர்